கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஐயா ஹரிஹர் சர்மா ஐயாவோட பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 31 நாட்கள் இந்த தமிழ் மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன, கிரகச்சாரங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்கு, இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, விசேஷ பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஐயா சொல்லுவார். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது வருகின்ற ஆவணி மாசத்துடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த ஆவணி அப்படின்னாலே சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது சிம்மத்துல வருது. ஆவணி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷத்துல எந்த கிரகங்களும் இல்லை. அந்த ராசி அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் மிதுனத்தில் இருக்காரு. அதுக்கு அடுத்தது 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் புத பகவானும் உச்சம் பெற்ற குரு பகவானும் இருக்கிறாங்க. 5ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கன்னியில சுக்கிர பகவான் நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் ரிட்ராகேஷன் ஆயிருக்கிறார். நம்ம இந்த ரிட்ராகேஷன் சனி வக்ர பலன்களை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ளது பலன்களை பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த ஆவணி மாத பலன்கள், இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடியது அப்படின்றது 18/8/2026 17/9/2026 வரலும் சற்றேறக்குரிய 31 நாள் இந்த மாசங்கள் இருக்கு. இப்போ இந்த 31 நாள்ல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள்ன்றத பார்ப்போமா? தனுசு ராசி நேயர்களே, தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். என்ன சார் இது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காருன்னு சொல்றீங்களே? மறைஞ்சிருக்காரு. மறைந்து இருந்தாலும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமான ஒரு கம்பீரமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவில் பிரச்சனை இருக்காது. அதோட பார்த்தாலேயானால் மறைந்த இடத்திலிருந்து அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. சரி, இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்கார். 5-12 அதிபதி 7ஆம் இடத்துல போயிருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் அதிகமான முதலீடுகள் போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்களேனால் தூக்கம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு கேட்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 9-10 அதிபதியான தர்ம கர்ம அதிபதி 2 பேரும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்று போறதும் 9ஆம் இடத்தில் 9-10 அதிபதிகள் சேர்ந்து இருப்பதும் இந்த மாசத்துல நடக்கிறது. அதனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. பொது காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்கன்னா உங்க பணம் மொத்தத்தையும் கொடுக்கறதில்ல. உங்களால் முடிந்த அளவிற்கு பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 9ஆம் அதிபதியான சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் புதனும் 18ஆம் தேதியிலேருந்து அங்க வந்துடுறார். அதோட 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதனால 9-10 அதிபதிகள் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போறார். இதனால தொழிலில் பெரிய லாபம், பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எடுத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. சரி, இந்த மாசம் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 6-11க்கு அதிபதி அவர் ஆட்சி பெற்று போய் 11ஆம் இடத்துக்கு வர்றது எந்த அளவு மாற்றங்களை கொடுக்கும்? அது தவிர 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து என்ன மாறுதல்களை கொடுப்பார் அப்படின்றத பத்தி நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். நல்லா அற்புதமா சொன்னீங்கய்யா. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னரோட குலதெய்வ கோயில் வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உண்டாடுவார். 5 குடையவர் 7ல் ஏறி இருக்காரு. அதே போல நீண்ட நாட்களாக பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்றம் இருக்குமா? ஏற்றம் இருக்கும். ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாரு. மறைந்த இடத்திலிருந்து பொருளாதாரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதுல இன்னொரு விசேஷம் பார்த்தோம் அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல
சூரிய பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. புகழின் உச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் வழியில் உள்ள சொத்துல சில லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரியன் மட்டும் தனிச்சிருந்தா பரவாயில்ல, கூட சர்ப கிரகமான கேதுவும் இருக்கிறதுனால தந்தை வழியில் உள்ள சொத்துல லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால எச்சரிக்கையா இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம். 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னாக்க 1/9/2016 வரை 2026 வரையிலும் சுக்கிர பகவான் நீச்ச நிலையில இருக்கிறாரு. தொழில சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் 1/9/2000 அப்புறம் துலாத்துக்கு ஆட்சி பெற்று வர்றாரு. அந்த இடத்துல புத பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறுறாரு. அப்ப அந்த புத பகவான் மூல திரிகோணம் பெறும்போது பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும். அனலைசிங் கிரகம் நல்ல வலு பெறும்பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் நல்லா இருக்கும். அந்த சுக்கிரன் அப்படின்றது கலைத்துறையை சேர்ந்தவங்க, எழுத்துத்துறையை சேர்ந்தவங்க, அதுக்கு அடுத்தது பார்த்தா சின்னத்திரை பெரிய திரைக்கு பின்னாடி இருந்து இயக்கவர்கள், கேமராமேன், லைட்மேன் எல்லாருக்குமே பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும். இதுல பார்த்தோம்னாக்க ராசிநாதனான குரு 8ஆம் இடத்துல இருந்து அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசியுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் அதே போல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உள்ள அர்த்த ஆஷ்டம சனியை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க, வீடை ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடு புதுசா வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல நிலை இருக்கும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியும், 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சியும், 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சியும், 12ஆம் இடத்தை உங்களுடைய ராசி அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனாலையும், அதே போல 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய விசேஷ பார்வையா பார்க்கறதுனாலையும் இந்த தனுர் ராசி என்பவர்களுக்கு எல்லாத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த தனுர் ராசியை சேர்ந்த நண்பர்கள் CA, ICAA, ACS படிக்கக்கூடியவங்க, அதே போல IIT, JEE, NEET படிக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி சாமி, எல்லாமே நல்லது சொல்லிட்டீங்களே, அடுத்தது ஒன்று சொல்லுவீங்களே, இந்த சந்திராசிரமம்னு ஒன்று சொல்லுவீங்களே. ஆமாம், கண்டிப்பாக சந்திராசிரமம். ஜனன சந்திரனிலிருந்து கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது சந்திர ஆஷ்டம தினங்கள். அப்படி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சுபகாரியங்கள் மற்றும் வெளியூர் வெளிமாநிலம் தவிர்க்கணும் அப்படின்னா 7/9/2026, 8/9/2026 மற்றும் 9/9/2026 இந்த 3 நாளும் சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள்ல புதிய முயற்சிகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததா இருக்கும். சரி, அப்ப இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கிடைக்கல, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதனால கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருச்சி பக்கத்துல பிரம்மபுரீஸ்வரர் கோயில் இருக்கு. அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்றது தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோயில். அப்ப அந்த தனுர் ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு அந்த இடத்துக்கு திருப்பட்டூர்னு பேரு, அங்க உள்ள இவருக்கு பேரு பிரம்மபுரீஸ்வரர் பேரு, அவர் பாதத்துல எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னாக்க மாற்றம் ஏற்படும். சாமி, எனக்கு அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு புராதன ஈஸ்வரன் கோயில உள்ள நவகிரகத்துல உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு நெய்தீபம் 9 முறை பிரதட்சணம். அதே போல அந்த மாசத்துல வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 1/54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போட்டு வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் விலகும். திருப்பட்டூர் போனா திருப்பம் வரும். பிரம்மபுரீஸ்வரர் பாதத்துல வச்சுட்டு வந்தோம்னா மாற்றம் வரும். இதை செஞ்சோம் அப்படின்னாக்க உங்க வாழ்க்கையில ஏற்றம் வரும். சரி, இந்த ஆவணி மாசம் தொடங்கக்கூடிய 18/8/2026 17/9/2026 வரையிலும் உள்ள 31 நாளைக்கு இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு கன்க்ளூஷனா என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, தனுசுவை பொறுத்தவரை ஏற்றமான காலம். இந்த காலகட்டத்தில் பார்த்தால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதனால் நிலத்தின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு.
9, 10, 11 அதிபதிகள் எல்லாமே அவர்கள் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய மூதாதையர்களின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, தர்மகர்மாதிபதி யோகம் இருப்பதனால பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய, பொது காரியங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தங்கம் சார்ந்த பொருட்கள், தங்கம் சார்ந்த வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர குரு தொழில் செய்பவர்கள், சொல்லிக் கொடுப்பது, கற்பிப்பது, கற்பிக்க வைப்பது, இது ரெண்டுமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது கேட்டின்னு சொல்லக்கூடிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் அவர்கள் இந்த அவங்களுடைய கண்ட்ரியினுடைய சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகம் ஷார்ட் ட்ரிப்பில். அதை தவிர புதிய வேலையின் மூலியமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, சூட்டின் மழையாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் இருக்கும். கணிதம் சம்பந்தப்பட்ட, பேங்கிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் வரும், தொழிலில் அதீத லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் உங்களுடைய சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பும், தாயினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பராபவ வருஷத்தில் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.